பாக்கியராஜ் அவர்கள் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள வெள்ளன் கோவில் அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர். 1953 ஜனவரி 7ஆம் தேதி பிறந்திருக்கிறார். இவங்க அப்பா அம்மா பெயர் கிருஷ்ணசாமி, அமராவதி அம்மாள். இவங்களுக்கு 3வது மகனாக இவர் பிறந்திருக்கிறார். இவருக்கு செல்வராஜ், தன்ராஜ் அப்படின்னு 2 அண்ணன்கள் இருக்கிறாங்க. இவர் படித்துட்டு இருக்கும்போதே சினிமா ஆசை வந்திருக்கிறது. அதற்கப்புறம் சென்னைக்கு ரயில் ஏறி இருக்கிறார். 1977ஆம் ஆண்டில் இயக்குனர் பாரதி ராஜாவின் முதல் படமான 16 வயது நிலை அந்த படத்தில் உதவியாளராக தமது திரை வாழ்க்கையை இவர் துவங்கி இருக்கிறார். அதற்கப்புறம் பாரதி ராஜாவின் 2வது படமான கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் உதவி இயக்குனர் மற்றும் கவுண்டமணி அவர்களுடன் ஒரே ஒரு காட்சியில் சின்னதாக தோன்றி இவர் நடித்திருப்பார். பாரதி ராஜாவோட 3வது படமான சிவப்பு ரோஜாக்கள் படத்தில் 2 காட்சிகளில் நினைவில் நிற்கும்படியான ஒரு உணவு விடுதி பணியாளர் இந்த வேஷம் ஏற்று இவர் நடித்தார். இந்த படத்துக்கு வசனமும் அவர் தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தனது அடுத்த படமான புதிய வார்ப்புகள் படத்தில் பாரதி ராஜா பாக்கியராஜை வசனகர்த்தாவாக மட்டுமின்றி ஒரு ஹீரோவாகவும் அறிமுகம் செய்தார். ஒரு இயக்குனராக தமது முதல் படமாக பாக்கியராஜ் உருவாக்கியது சுவர் இல்லாத சித்திரங்கள். இது 1979 வெளியானது. இடைக்காலத்தில் அவர் ராஜேஷ் கதாநாயகனாக அறிமுகமான கன்னி பருவத்திலே படத்தில் வில்லன் வேடமேற்று நான் சினிமாவில் தான் இருக்கேன் அப்படிங்கிறத தன்னுடைய இருப்பை பதிவு செய்திருந்தார். முதல் படத்தில் சுதாகர் கதாநாயகனாகவும் சுமதி நாயகியாகவும் நடிக்க ஒரு குணச்சித்திர பாத்திரத்தை பாக்கியராஜ் ஏற்று நடித்திருப்பார். ரொம்ப நகைச்சுவையும் சோகமும் சரிபாதியாக அதில் அமைந்திருக்கும். அடுத்து சொந்த தயாரிப்பான ஒரு கை ஓசை திரைப்படம் துவங்கி தனது முத்திரையை பதிக்க தொடங்கினார். அஸ்வினி இணைந்து நடித்த இந்த படத்தில் அவர் வாய் பேச முடியாத ஊமை கதாநாயகனாக நடித்த இந்த பாத்திரம் ரசிகர்களுடைய மனத்தை கவர்ந்தது. பாரதி ராஜா அவர்கள் தனது 16 வயது நிலை படத்தில் பாக்கியராஜ் உதவி இயக்குனராக வேலை பார்த்த போதே பாக்கியராஜோட திரைக்கதை வசனம் எழுதுகிற திறமையை பார்த்து ரொம்பவே வியந்து போனாராம். பாரதி ராஜா 16 வயது நிலை படத்தில் ஒரு சின்ன வேஷம் கொடுத்து அதை நடிக்கவும் வைத்திருப்பார். அதை தொடர்ந்து பாரதி ராஜா இயக்கத்தில் அடுத்தடுத்து வந்த கிழக்கே போகும் ரயில், சிவப்பு ரோஜாக்கள் ஆகிய படங்களில் உதவி இயக்குனராக பாக்கியராஜ் பணியாற்றிய போது எங்கே பாக்கியராஜ் தன்னை விட்டு வெளியே போனால் மிகப்பெரிய இயக்குனராக மாறிடுவார், அது இல்லாமல் தனக்கு உதவி பண்ணுறதுக்கு ஆளும் இருக்காது அப்படின்னு அவர் நினைத்து உனக்கு நடிப்பு தான் சரியாக இருக்கும் அப்படின்னு பாக்கியராஜ்கிட்ட சொல்லி தன்னுடைய படங்கள்லேயே சின்ன சின்ன வேடங்களும் கொடுத்து தான் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி அவர் பார்த்து கொண்டாராம். அடுத்தடுத்து பாரதி ராஜா தனது இயக்கத்தில் பாக்கியராஜை கதாநாயகனாக வைத்து புதிய வார்ப்புகள் அப்படிங்கிற படத்தையும் இயக்கினார். இந்த படத்தோட திரைக்கதை மற்றும் வசனம் பாக்கியராஜ் எழுதியது. இதை தொடர்ந்து நடிகை பிரவீனாவுடன் பாக்கியராஜுக்கு ஏற்பட்ட நட்பின் காரணமாக பிரவீனா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பாக்கியராஜோட சினிமா வாழ்க்கைக்கு மிகப்பெரிய உதவி ஒன்று செஞ்சுருக்கிறாங்க. அதில் பாக்கியராஜ் ரொம்ப காலமாக ரொம்ப தந்திரமாக ஏமாற்றப்பட்டு நீங்கள் வர்றீங்க, நீ திரைக்கதை வசனம் எழுதுகிற, ரொம்ப நல்லா நடிக்கவும் செய்கிற, அதற்கப்புறம் ஏன் டைரக்டர் இன்னொருத்தர் பேரை போட்டுக்கிறதுக்கு நீ அனுமதிக்கிற, உன்னோட பேர்லேயே நீ படத்தை இயக்கலாமே, யாரோ ஒரு பேரில் நீ இதெல்லாம் செய்யணும், உன்னோட உழைப்பை சிலர் தந்திரமாக அபகரிக்கிறாங்க அப்படின்னு பாக்கியராஜிட்ட சொன்னதாக தெரிகிறது. நீயே படம் இயக்கலாம், அதற்கான அனைத்து தகுதியும் உனக்கு இருக்குது அப்படின்னு பிரவீனா சொல்லியிருக்காங்க. அதற்கு பாக்கியராஜ் சொல்லியிருக்காங்க, என்ன நம்பி யார் பணம் போடுவா, நான் டைரக்டர்னால் யார் என் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு பதிவு பண்ணியிருக்கார். அதனை தொடர்ந்து பிரவீனா சொல்லியிருக்கிறாங்க, அதற்கு நான் பொறுப்பு ஏற்றுக்கிறேன், எல்லா ஏற்பாடுகளையும் நான் செய்கிறேன் அப்படின்னு உறுதியளித்த நடிகை பிரவீனா இயக்குனராக பாக்கியராஜ் இயக்கிய முதல் படத்திற்கு தயாரிப்பாளர் மற்றும் அனைத்து உதவிகளையும் செய்து தந்திருக்கிறார். அதை தொடர்ந்து பாக்கியராஜ் முதல்ல இயக்குனராக அறிமுகமான சுவர் இல்லா சித்திரம் அப்படிங்கிற திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. இந்த படத்தில் பாக்கியராஜும் நடித்திருப்பார். அதை தொடர்ந்து இயக்குனர், நடிகர், திரைக்கதை வசனம் அப்படின்னு அனைத்திலும் கொடிகட்டி பறந்த பாக்கியராஜ் தமிழ் சினிமாவில் முன்னணி இடத்தை பிடித்தார். தான் சினிமாவில் வெற்றி பெறுவதற்கு உதவியாக இருந்த நடிகை பிரவீனாவை திருமணமும் செய்து கொண்டார். ஆனால் என்ன துரதிருஷ்டவசமோ, மஞ்சள் காமாலை நோய் காரணமாக தனது 25 வயதில் திருமணமான 2 வருடத்தில் நடிகை பிரவீனா மரணமடைந்தார். அடுத்தடுத்து வெளியான மௌன கீதங்கள், இன்று போய் நாளை வா ஆகியவை பாக்கியராஜோட முத்திரையை முழுமையாக கொண்டு வெற்றி பெற்ற படங்கள். மர்மங்கள் மற்றும் அதிரடி கொண்ட அதே சமயம் தனது முத்திரையும் இருக்கக்கூடிய கதைகளை அமைக்க ஆரம்பித்தார். அப்படிப்பட்ட படம் தான் விடியும் வரை காத்திரு அப்படிங்கிற திரைப்படம். இந்த படத்தை இயக்கி நடிக்கவும் செய்தார். தனது முத்திரையை முழுமையாக பதிந்து வெற்றியை ஈட்டிய திரைப்படங்களாக அந்த 7 நாட்கள்,
தூரல் நின்று போச்சு போன்ற படங்கள்லாம் கருதப்படுகிறது. டார்லிங் டார்லிங் வெற்றி படத்தை இயக்கி அதில் நடித்த பூர்ணிமாவை மனைவியாகவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். பின் 1982ஆம் ஆண்டு வெளியான முந்தானை முடிச்சு ஊர்வசி அறிமுகமான இந்த திரைப்படம் சென்னையிலையும் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளிலையும் வெள்ளி விழா கொண்டாடியது. இதில் பாக்கியராஜ் கையாண்ட சில விஷயங்கள் ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, முருங்கைக்காய் அந்த விஷயம் இன்றைக்கும் ரொம்ப பிரபலமாக தமிழ்நாட்டில் பேசப்படுகிறது. இந்த முருங்கைக்காய் மேட்டரை நான் எப்படி பிடிச்சேன் அப்படின்னு பாக்கியராஜ் அவர்களே தனது சொந்த அனுபவத்தை பதிவு பண்ணியிருக்கிறார். அவர்கிட்ட கேட்கும் பொழுது, என் பாட்டி எங்களுக்கு உணவு பரிமாறும்போது எனக்கு முருங்கைக்காய் துண்டுகளை ரொம்ப கம்மியாக வைப்பாங்க. என் கூட சாப்பிட்ற எங்கள் மாமாவுக்கு ரொம்ப நிறைய முருங்கைக்காவை போடுவாங்க. இன்னும் 2 பீஸ் எனக்கு போடுங்க பாட்டி நான் கேட்பேன். ஆனால் அவங்க சொல்லிடுவாங்க, இது உனக்கு போதும், 2க்கு மேலே வேணாம், எப்போ பார்த்தாலும் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருந்ததுனால இந்த முருங்கைக்காய் எனக்கு வேணும் அப்படின்னு என் மனசு ஃபுல்லாக அதில் தான் இருக்கும். எங்கள் ஊரில் ஒரு பெரியவர் ரொம்ப சின்ன பையனோடு சேர்ந்து விளையாடி கொண்டே இருப்பார். அவர்கிட்ட இந்த சந்தேகத்தை கேட்டபோது அப்போதான் அவர் இந்த சந்தேகத்தை எனக்கு தீர்த்து வைத்தார். அது வரைக்கும் விளையாட்டாக தான் நான் அதை பற்றி நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த விஷயம் ரொம்ப நல்லா இருக்கவே இந்த விஷயத்தை என்னுடைய முந்தானை முடிச்ச படத்தில் நான் வச்சேன். ஆனால் இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. அதற்கப்புறம் தமிழ்நாட்டில் யாராவது முருங்கைக்காய் வாங்கினாங்கன்னா பாக்கியராஜை நினைக்காம இருக்கவே முடியாதுன்னு நகைச்சுவையோடு இந்த சம்பவத்தை அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். இவருடைய சின்ன வீடு, எங்க சின்ன ராஜா, இது நம்ம ஆளு போன்ற படங்களும் மிகப்பெரிய வசூலையும் விருதுகளையும் பெற்று தந்த படங்கள். பாக்கியராஜ் அவர்கள் முன்னணி நாயகர்களில் ஒருவராக இருந்த பூர்ணிமா கூட சேர்ந்து நடிக்க ஆரம்பித்தார். அப்போதான் எம்ஜிஆர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, உனக்கு திருமணமாகி இறந்து போனோடனே நீ வாழ்க்கையை எப்படியே முடிச்சுக்கலாம்னு நினைக்காத, இன்னொரு திருமண வாழ்க்கைக்குள்ளே நீ கண்டிப்பாக போகணும், உன் வாழ்க்கையை நீ ஆரம்பிக்கணும்னு எம்ஜிஆரும் இவருக்கு அறிவுரை சொன்னதாக தெரிகிறது. அதற்கு அப்புறம் தான் பூர்ணிமா ஜெயராமிடம் இவர் காதல் வைப்பட்டிருக்கிறார். இவர் அதற்கப்புறம் திருமணத்திற்குள் இந்த தம்பதிகள் இணைந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு சரண்யா அப்படிங்கிற மகனும் சாந்தனுங்கிற மகனும் இருக்கிறார்கள். இந்த 2 பேரையும் பாக்கியராஜ் அவர்கள் திரையுலகில் அறிமுகம் செய்திருக்கிறார். சரண்யா முதல் படத்திற்கு பிறகு நடிக்கவில்லை. சாந்தனு தன் முதல் படமான சக்கரக்கட்டி என்னும் படத்தில் நாயகனாக அறிமுகமாகி தற்போது நிறைய படங்களில் நாயகனாக நடித்து கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய ஹிட்டுக்காக காத்து கொண்டிருக்கிறார். துவக்க முதலே தன்னை எம்ஜிஆர் ரசிகராக வெளிப்படுத்தியிருந்த பாக்கியராஜ் ருத்ரா திரைப்படம் வெளியான அந்த காலகட்டத்தில் அதிமுக கட்சியில் இணைந்திருந்தார். இந்த படத்தில் ஒரு பாடல் காட்சியில் ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆரின் உருவப்படங்கள் திரையில் தோன்றுமாறு அமைத்திருந்தது ரொம்ப குறிப்பிடத்தக்கது. பிறகு அந்த கட்சியிலிருந்து வெளியேறி சொந்த கட்சியாக எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் துவங்கினார். பின்னர் நாளடைவில் அதை கண்டினியூ பண்ண முடியாமல் அதை கலைத்து விட்டு திமுக கட்சியில் ஐக்கியமானார். இவர் எம்ஜிஆரோட தீவிர பக்தர் அப்படின்னு சொல்லணும். அதனால தான் எம்ஜிஆர் இவரை கலையுலக வாரிசு அப்படின்னு அறிவித்தார். எம்ஜிஆர் ரொம்ப உடம்புக்கு முடியாமல் போய் அமெரிக்காவில் ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்கும் பொழுது அதை தாங்க முடியாமல் பாக்கியராஜ் அவர்கள் நேராக கிளம்பி அமெரிக்காவுக்கு போயிட்டாராம். ஆனால் ஹாஸ்பிட்டலில் பாக்கியராஜை உள்ளே யாரும் அனுமதிக்கவே இல்லையா, எம்ஜிஆர் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிருக்கிறாங்க. இந்த விஷயம் ரொம்பவே அவருக்கு மனக்காயத்தை ஏற்படுத்தியிருக்குது. தலைவரை பார்க்க அமெரிக்கா போனோம், ஆனால் பார்க்க விடலையே அப்படின்னு மனக்குறையோட கிளம்பி சென்னைக்கு வந்திருக்கிறார். சில மாதங்களுக்கு அப்புறம் சென்னைக்கு வந்த எம்ஜிஆர் அவர்கள் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு உடனடியாக பாக்கியராஜை வீட்டிற்கு கூப்பிட்டுருக்கிறார். இந்த விஷயத்துக்காக எம்ஜிஆர் அவர்கள் வருத்தத்தை பதிவு பண்ணாரா, நீங்கள் எவ்வளோ பெரிய இயக்குனர், என்னை பார்ப்பதற்காக நீங்கள் ரொம்ப அன்போடு அமெரிக்கா வந்தீங்க, இந்த மாதிரி நடந்தது ரொம்ப வருந்தத்தக்கது அப்படின்னு தன்னுடைய வருத்தத்தை பதிவு பண்ணியிருக்கிறார். இந்த விஷயத்தையும் பாக்கியராஜ் அவர்கள் ரொம்ப நெகிழ்ச்சியோட பதிவு பண்ணியிருக்கிறாங்க. பாக்கியராஜ் அவர்கள் தமிழ் சினிமா வரலாற்றில் புகழ்பெற்ற இயக்குனராகவும் ஹீரோவாகவும் இருந்து கொண்ட அந்த நேரத்தில் இவரிடம் எப்படியாவது நம்ம ஒரு உதவி இயக்குனராக சேர்ந்துடணும்னு சொல்லி ஆயிரக்கணக்கான பேர் இவருடைய ஆஃபீஸ்க்கு முன்பாகவும் வீட்டிற்கு முன்பாகவும் தவம் இருப்பாங்களாம். அப்படி இருந்த ஒருவர் தான் லிவிங்ஸ்டன் அவர்களும். ரொம்ப காலமாக ஒரு வீட்டிற்கு முன்பாகவும் ஆஃபீஸ்க்கு முன்பாகவும் பாக்கியராஜோட தரிசனம் கிடச்சிடாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் காத்துக்கிட்டே இருந்திருக்கிறார். ஆனாலும் பாக்கியராஜ் அவர்கள்ட்ட நிறைய பேர் இருந்ததுனால இவரை சேர்த்து கொள்ளவே முடியலையா. ஒரு நாள் லிவிங்ஸ்டன் அவர்கள் தன்னுடைய சொந்த பிரச்சனை காரணமாகவும் இதற்கப்புறம் தனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்த்துக்கலன்னா நம்ம சூசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் அவர் போயிருக்கிறார். இந்த விஷயத்தை பாக்கியராஜை பார்த்து நேராக கதறி அழுதாராம், நீங்கள் என்னை உதவி இயக்குனராக சேர்க்கலை அப்படின்னா நான் சூசைட் பண்ணி செத்து போயிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே மனம் பதறிய பாக்கியராஜ் அவர்கள் அப்படிலாம் செஞ்சிடாதையா அப்படின்னு சொல்லி உதவி இயக்குனராக சேர்த்திருக்கிறார். அதற்கப்புறம் லிவிங்ஸ்டன் அவர்களும் தமிழ் சினிமாவில் ஒரு கலக்கினார் அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. பாக்கியராஜ் அவர்கள் உருவாக்கிய உதவி இயக்குனர்கள் தமது குருவான பாரதிராஜாவை போலவே பாக்கியராஜும் பல திறமையான இயக்குனர்களை உருவாக்க தவறவே இல்லை. பாண்டியராஜன், ரா பார்த்திபன், வி சேகர், லிவிங்ஸ்டன் மற்றும் GM குமார் ஆகியோர் வெற்றிகரமாக இயக்குநர்களாக திகழ்ந்ததற்கு இவங்களுடைய குருவான பாக்கியராஜ் ரொம்ப முக்கியமான காரணம் சொல்லணும்.
பாக்கியராஜை பற்றி ரொம்ப சிறப்பான கூறுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பாக்கியராஜ் ஒரு நடிகராக தமது எல்லைகளை ரொம்ப உணர்ந்தவர். நான் எதை செய்கிறது எனக்கு ப்ளஸ்ஸு, எதை செய்யக்கூடாதுன்னு தெரிந்தவராகவே அவர் இருந்தார். அவர் தனக்கென உருவாக்கி கொண்ட அந்த கதாபாத்திரங்கள் ரொம்ப அப்பாவித்தனமாக இருக்கும், சாமர்த்தியமாக இருக்கும், ரொம்ப சமயோகித புத்தி இருக்கிறதா, கலவையான ஒரு பாத்திரமாக தான் இவர் வடித்திருப்பார். இந்த பண்புகள் மிகப்பெரிய அளவில் அவருக்கு வெற்றியை தேடி தந்தது. தன்னைத்தானே விமர்சித்து கேலி செய்து கொள்ளும் ஒரு அரிய பண்பு அவரது குணச்சித்திரமாக படங்கள் எல்லாத்துலேயுமே வெளிப்பட்டிருக்கும். தனக்குன்னு ஒரு தனி பாணியையே அவர் உருவாக்குறார். ஒரு சராசரி திரைநாயகனுக்கான இலக்கணங்களிலிருந்து விடுபட்டு யதார்த்த உலகின் அன்றாட வாழ்க்கையில் பலங்களும் பலவீனங்களும் நிறைந்த மனிதனை சித்தரிப்பதாக இவர் உருவாக்கின கதாபாத்திரங்கள் எல்லாமே அமைந்தன. அதனால தான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கிராமங்களில் இருக்கிற குடும்பங்கள்லேருந்து நகரங்களில் இருக்கிற குடும்பங்கள் வரைக்கும் தான் வீட்டில் இருக்கிற ஒருவராகவே கே பாக்கியராஜை நினைக்க ஆரம்பித்தாங்க. இந்தியாவின் சிறந்த திரைக்கதை அமைப்பாளர் என 1980ஆம் ஆண்டுகளில் பாக்கியராஜ் இந்தியா முழுவதும் போற்றப்பட்டார். திரைக்கதை அமைப்பில் அவர் கொண்டிருந்த ஆளுமைக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அவரது இயக்கம் மற்றும் நடிப்பில் வெளியான அவசர போலீஸ் 100. 1977ஆம் ஆண்டு முதலமைச்சர் ஆவதற்கு முன்பாக ஸ்ரீதர் இயக்கத்தில் எம்ஜிஆர் சில காட்சிகளை நடித்து நின்று போன இந்த படம் அண்ணா நீ என் தெய்வம் இக்காட்சிகளின் மீதாக புதியதாக ஒரு திரைக்கதையை அமைத்து தாமும் அதில் ரெட்டை வேடத்தில் நடித்து பாக்கியராஜ் உருவாக்கிய அவசர போலீஸ் 100 வெற்றி படமாக விளைந்தது. கமலஹாசன் நடித்த ஒரு கைதியின் டைரி திரைப்படத்திற்கு பாக்கியராஜ் கதை திரைக்கதை வசனம் அமைத்திருந்தார். இந்த படத்தை பின்னர் இந்தியில் அமிதாப் பச்சன் இரட்டை வேடத்தில் நடிக்க ஆக்ரி ராஸ்தா அப்படிங்கிற பெயரில் பாக்கியராஜ் இயக்கினார். அது மாபெரும் வெற்றி அடைந்தது. இந்த படத்தை இயக்கும் பொழுது இவருக்கு ஹிந்தி தெரியாது, ஒரு ஓட்ட இங்கிலீஷை வச்சுக்கிட்டு மிக பிரமாதமாக கதையையும் சீனையும் அமிதாப் பச்சன் அவர்களோட இவர் விளக்கி அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக அமைத்தது இவருடைய திறமைக்கு இன்னொரு சான்றுன்னு தான் சொல்லணும். பாக்கியராஜ் பாசாங்குகளற்ற யதார்த்தமான ஒரு இயக்குனர். இவரது படங்களில் நகைச்சுவை உணர்வு அவ்வளவு இருக்கும். தமது படங்களின் வழியாக தம்மை ஒரு அறிவுஜீவி அப்படின்னு என்றைக்குமே அவர் நிலைநிறுத்தி கொள்ளவே முயற்சி செஞ்சதில்லை. பெரிய தொழில்நுட்பங்களையும் அவர் சார்ந்திருப்பதே இல்லை. அநேகமாக அவர் படங்களெல்லாம் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளோ, வெளிநாட்டில் போய் படப்பிடிப்போ, ஒரு பிரமாதமான சாங்கோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. சிம்பிளாக தனக்கென்று ஒரு ஸ்டைலை அவர் உருவாக்கி கொண்டார். திரைக்கதை அமைப்பை முழுவதுமாக நம்பியிருந்தார். அதனால தான் இவர் நடித்த படங்கள், இயக்கிய படங்கள்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டை சுவைத்திருக்கிறது. இது நம்ம திரைப்படத்திற்கு பாக்கியராஜ் இசையமைத்து ஒரு பாடலையும் பாடியிருப்பார். மேலும் 5 படங்கள் வரை இசையையும் தொடர்ந்தார். இந்த படங்கள்ல இசையிலையும் அவர் தனது கொடியை நாட்டியிருப்பார். பாக்கியராஜ் தமது படங்கள்ல செக்ஸை முன்னிறுத்துவதாக ஒரு விமர்சனம் எழுவது உண்டு. அதற்கு உதாரணமாக மாபெரும் வெற்றி பெற்ற முந்தானை முடிச்சல, முருங்கைக்காய், சின்ன வீடு, இது நம்ம ஆளு போன்ற படங்கள்லாம் இவர் செக்ஸ் ரீதியா ரசிகர்களை தூண்டுறாரு அப்படிங்கிற சில விமர்சனங்கள் வந்ததுண்டு. ஆனால் பாக்கியராஜ் அவர்கள் செக்ஸை ரொம்ப ஆபாசமாக என்னைக்குமே தூண்டுவது போல காண்பித்ததே இல்லை. இவை அனைத்தையும் கணவன் மனைவிக்கு இடையிலான நெருக்கத்தையும், அதாவது பெரியவர்களுக்கு மட்டும் புரிகிற மாதிரி அதை பார்க்கிற எந்த சின்ன பசங்களுக்கும் அது தெரியாத விஷயமாகவே ரொம்ப தேவையான அளவே அதை திரைக்கதைக்குள்ளே புகுத்தி இருப்பார். அதனால தான் தமிழ்நாட்டு மக்கள் கே பாக்கியராஜை கொண்டாடி தீர்த்திருக்கிறாங்க. பொதுவாக பாக்கியராஜின் திரைப்படங்களில் தன்னுடைய கதாபாத்திரத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமாறு பார்த்து கொள்வார். அதே நேரத்தில் ஹீரோயினுடைய கேரக்டர்களும் ஓரளவுக்கு சரிசமமாக இருக்கும்படி அவர் பார்த்து கொள்வார். அந்த 7 நாட்கள் படத்தில் அம்பிகா, மௌன கீதங்கள் திரைப்படத்தில் சரிதா ஆகியோர் இன்றைக்கும் அந்த படங்களை பார்க்கும் பொழுது மிக பிரமாதமாக நடிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவர் கே பாக்கியராஜ். பிரவீனா, பூர்ணிமா பாக்கியராஜ் இவங்க 2 பேரும் பாக்கியராஜுடன் வாழ்விலையும் இணைந்தவர்கள். ரதி, அக்னிஹோத்ரி பாக்கியராஜின் முதல் நாயகி. ராதிகா, ஊர்வசி பாக்கியராஜோட அறிமுகமான இவர் நகைச்சுவை மிளிரும் நடிப்பிற்கு பெயர் பெற்றவர். பானுப்பிரியா, குஷ்பு, மீனாட்சி, சேஷாத்ரி அப்படின்னு பாக்கியராஜின் திரை நாயகர்களில் ரொம்ப குறிப்பிடத்தகுந்தவர்கள் இவங்க. பாக்கியராஜ் அவர்கள் இயக்கிய திரைப்படம் ஆக்ரி ராஸ்தா. ஆயினும் அவரது பல படங்கள் தமிழில் வெற்றி கொடி நாட்டியதுனால ஏறக்குறைய அவரின் அனைத்து படங்களும் தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, மலையாளம் அப்படின்னு எல்லா மொழிகள்லையும் அந்தந்த மொழி முன்னணி நடிகர்களால் நடிக்கப்பட்டு ரொம்ப பெரிய வெற்றியை ஈட்டி இருக்கிறது. இவற்றில் பலவற்றில் இந்தி நடிகர் அனில் கபூர் நடித்திருந்தார். சிலவற்றில் கோவிந்தாவும், முந்தானை முடிச்சின் ரீமேக்கில் ராஜேஷ் கண்ணாவும் நடித்திருந்தாங்க. இவற்றில் இந்தியில் ஓ சாத் அப்படிங்கிற பெயரில் வெளியான அந்த 7 நாட்கள் மற்றும் பேட்டா என்ற பெயரில் வெளியான எங்க சின்ன ராசா ஆகிய திரைப்படங்களும் பெரும் வெற்றியை அடைந்தன. பாக்கியராஜ் இந்தி பக்கமும் தன்னுடைய கொடியை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பறக்க விட்டிருந்தார். தமிழ் திரையுலகில் நடிகர், வசன எழுத்தாளர், திரைக்கதை அமைப்பாளர், இயக்குனர், சிறப்பு வேடமேற்கும் நடிகர், தயாரிப்பாளர், பத்திரிகையாளர் அப்படின்னு பன்முகம் கொண்ட பெரும் கலைஞர் தான் கே பாக்கியராஜ் அவர்கள்.
இன்றைக்கும் நடிகர் பாக்கியராஜ் அவர்கள் ஏதாவது படத்தில் நடிக்கிறாரு அப்படின்னா, இந்த படத்தில் நடிகர் பாக்கியராஜ் இருக்கிறாரா, கண்டிப்பாக இந்த படம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விமர்சனம் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அளவுக்கு தான் அவர் செலக்ட் செய்து நடித்து வருகிறார். இயக்குனர் திரு கே பாக்கியராஜ் அவர்கள் இந்திய சினிமாவின் திரைக்கதை மன்னன். சமீபத்தில் இறந்து போன அவருடைய குருநாதர் இயக்குனர் எம்எம் பாரதி ராஜா அவருடைய மறைவிலிருந்து அதை பற்றியே அவருடைய மனதில் நினைத்து கடந்த காலங்களில் அவருடன் பழகிய நாட்களை நினைத்து மனம் வெதும்பி வந்த நிலையில் அதை தொடர்ந்து மாரடைப்பினால் இறந்திருக்கிறார் என்ற சொல்லே கனத்த சொல்லாக இருக்கிறது. இந்திய சினிமாவில் திரைக்கதை மன்னன் கே பாக்கியராஜை மறக்கவே முடியாதபடி அவர் என்றும் இந்த சரித்திரத்தில் நிலைத்திருப்பார். சென்று வாருங்கள் ஐயா. நன்றி, வணக்கம்.